Hi all, welcome back to my channel and welcome back to Yukta's Kitchen. So இது ஒரு ரெசிபி வீடியோ தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் சிப் குக்கீஸ். இது வந்து சோக்கோ சிப் குக்கீஸாகவும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நான் வந்து பட்டர்ஸ்காட்சோட சிப்ஸ் வந்து நான் ரெடிமேடாக கிடைக்குது, அதை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நம்ம இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஒரு 100 grams பட்டர் எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது, பட் நம்ம வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயும் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதை நம்ம நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி வந்து அந்த பிளெண்டர்லேயோ இல்லை விஸ்க்லேயோ வந்து நமக்கு ஒட்டிக்கும். நம்ம அதை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிளெண்டர் இல்லைனாலும் நம்ம விஸ்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்க போகிறோம். எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே வந்து நான் ஆல்ரெடி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் மோரோவர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சுகர் நம்ம பவுடர் பண்ண சுகர் தான் நம்ம எடுக்கணும். அதனால் பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பிளெண்டர் ஆன் பண்ணுங்கள், இல்லைனா எல்லா இடத்துலையும் தெரியும். ஸோ இது சொன்ன மாதிரி நீங்கள் விஸ்க்ரீம் பண்ணலாம், பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். 15 to 20 minutes நீங்கள் வந்து விஸ்க் பண்ண வேண்டியிருக்கும். எலக்ட்ரிக் பீட்டர்னால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutesலேயே வந்து ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இது வந்து ஒரு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஸ்லைட்லி ஒரு ஹாஃப் ஒயிட் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லாவே பீட் பண்ண தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்கெட் பழமும் ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட்டாக ஓரளவுக்கு ஹாஃப் ஒயிட் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். அது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா போட போகிறதில்ல, பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அப்ராக்சிமேட்லி 1 teaspoon. ஸோ 1.25 cup வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். 1 cup + 1/4 cup ரெண்டு மிக்ஸ் பண்ணி 1/4 cup தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும், சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு மேபி கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் நல்லா சீவ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது கூட வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். நான் பட்டர்ஸ்காட்சுங்கிறதுனால பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வெனிலா கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு எசன்ஸ் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இது போடுறோம். இது போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம ஹேண்டில் இருக்க சூடுமே வந்து அதுக்கு நல்லாமே வந்து ஒரு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கையிலேயே வந்து நான் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு, சாஃப்டான சப்பாத்தி மாவு ரேஞ்சுக்கு வரும். ஸோ இது கூட வந்து நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் குக்கீஸ் எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சாக்கோ சிப்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து. ஸோ அது நம்மளோட விருப்பம். இல்லை இது இல்லாமையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆர் சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். கன்ஃபார்மாக இது இருக்கணுன்ட்டு இல்லை. மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டான பதத்தில் வரும். இப்போ அது வந்து டோவ் வந்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடுறேன். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். சப்போஸ் பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஆயில் இல்லை பட்டர் போட்டுட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். பட் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாலுமே கொஞ்சம் நான் வந்து ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபார் அ சேஃபர் சைட். பட் இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி இது வராது. பட் நான் எப்போவுமே நல்லா ப்ராப்பராக க்ரீஸ் பண்ணிக்குவேன். ஸோ நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடியானது. இந்த டைமில் வந்து நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். 10 minutesக்கு வந்து 180 degreesல நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு குட்டியாக ஒரு பால் சைஸில் எடுத்துகிட்டு நம்ம நல்லா எப்படி சப்பாத்தி மாவு எப்படி நம்ம வந்து பால் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டுருணும். கொஞ்சம் கிராக்ஸ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இதில் இந்த அளவில் மெஷர்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு
ஒரு 13 to 15 ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். 13 to 15 வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இந்த இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இது எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேல வைக்க போகிறோம். இதுவே வந்து நீங்கள் ஒரு கடாயிலையோ இல்லைன்னா குக்கரில் கூட நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ இது வந்து நம்ம மேலே கொஞ்சம் சோக்கோ சிப்ஸ் எக்ஸ்ட்ராக்காக வைக்கிறோம். இல்லை சொன்ன மாதிரி நீங்கள் சோக்கோ சிப்ஸும் வைக்கலாம், இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸும் நம்ம வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் இது. ஸோ நான் லைட்டாக சிலதுலலாம் கிராக்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நல்லாவே வந்தது. ஸோ நோ இஷ்யூஸ். அதை ஒன்று மட்டும் இது பண்ணிக்கோங்க, அது வினோத் செஞ்சது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 180 degrees Celsiusல ப்ரீஹீட் பண்ண ஒரு அவனில் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 20 minutes எடுத்தது. ஸோ 15 to 20 minutes பேஸ்ட் ஆன் யோர் அவன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. உடனே நம்ம எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நாம் அதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த குக்கியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பேக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு குக்கீஸு. ஸோ இது மாதிரி நிறைய குக்கி ரெசிபீஸ், நல்ல ஹெல்த்திய வெர்ஷன்ஸான குக்கி ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸும் இருக்குது, எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.